ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். அனைத்து ஆற்றலும் பொருந்திய முடிவில்லா இறைவா, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ இன்றைய நாளிலும் அருமையான பெண்கள் கூடுகையாக நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கின்ற தருணத்தில் வழிபாட்டின் கூறுபாடுகள் அனைத்து பொருளும் சொரிந்ததாக இருக்க நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அனைவருமாக ஒருமித்து உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று, உம்முடைய இருத்தல் நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீரும் அருளை பொழிய வேண்டும் என்றும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகவும் பெண்கள் ஞாயிறு சிறப்பு வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 24வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 24 மாமாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம் என்ற பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம், வல்லவர் அன்பர் பாடி போற்றுவோம். நம் கேடகம் காவல் அநாதியானோ மகிமையில் மீட்டு துதி அணிந்தோ. சர்வ வல்லமை தயை போற்றுவோம், தரித்தோர் பாடம் சூழ்ந்தோராம். பூமுறும் மின்மேகம் பூவரதமே கொடும் கொண்ட காத்திருள் சூழ்பாதையே. மானீஸ்வரமனோ நாணல் போன்றோர் நாம் என்றும் கைவிடீர் உம்மை நம்புவோம். கதையை முற்றும் நீக்குமே நீப்ப நண்பர் காவலும் சிருஷ்டிகரே. சர்வ சக்தி சொல்லும் நன்பே மகிழ் வாழ்வினே தூத தோற்றவே. போற்றிடுவோம் தாழ்ந்தோர் நம் அற்பரென்றும் மெய்வணக்கமாய் துதி பாடலோடு. அன்பிற்குரியவர்களே, இந்த வழிபாடு நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் மூலமாக நடத்தப்பட இருக்கிறது. இந்த வழிபாடானது ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தினத்தை முன்னிட்டு ஒழுங்கு செய்யப்பட்டதான வழிபாடு. இந்த வழிபாடு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய கிறிஸ்தவ கல்வித்துறையின் பரிந்துரையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டில் இந்த ஆராதனை முறைமையை பின்பற்றுகின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இந்த வழிபாட்டை நடத்துவார்கள். வழிபாட்டை நடத்துகின்ற பெண்கள் தயவுசெய்து தொடர்ந்து அடுத்தடுத்து முன்பதாக வந்து வழிபாட்டை தாமதமின்றி நடத்த உதவி செய்யும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்திருக்கிறோம். அனைத்து மக்களையும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் சகோதரிகளை நாம் ஒன்றிணைத்து ஆராதிப்போம். வயது வித்தியாசமின்றி பெண்கள் அனைவரும் ஆவியானவரால் நடத்தப்பட்டோம். ஏனெனில் கர்த்தருடைய வீட்டில் அனைவருக்கும் இடமுண்டு. ஒவ்வொருவரும் மதிப்புமிக்கவர்கள், ஒவ்வொருவரும் போற்றப்படத்தக்கவர்கள், ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள். நம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். நமது வரங்களையும் தாளங்களையும் ஆண்டவரின் மகிமைக்கு அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை உணரும்படியாய் நாம் இருதயங்களை திறந்தருளுவோம். நாம் ஊழியர்கள் ஒன்றிணைந்து செயல்படும் போது அவர்களை வழிநடத்தி ஊக்கப்படுத்துவார். வயது மற்றும் அனுபவத்தின் பன்முகத்தன்மையை நம் மத்தியில் இருப்பதாக நாம் கடவுளை படைக்கும் செழுமைக்கு சான்றாக இருப்போம். ஏனெனில்
கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரிவினைகள் இல்லை. ஒருமைப்பாடும் அன்பும் கிருபையும் மட்டுமே அங்கிருக்கும். எனவே சிறியோரும் பெரியோரும் அனைவரும் சேர்ந்து ஆராதிப்போம். நம்பிக்கையுடைய துணிவுள்ள வலிமை மிக்க பெண்களே, ஏனெனில் நமது ஒற்றுமையில் நம் பலத்தை காண்கிறோம். நமது பன்முக தன்மையில் நம் அழகை காண்கிறோம். நமது சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நமது இதயத்தை உயர்த்தி ஜெபிப்போம். நமது கரங்களை உயர்த்தி சேவிப்போம். ஆண்டவரை ஆராதிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். ஆமென். அனைவரும் இப்பொழுது ஒளி ஏற்றல். இளம் பெண்களும் வயதில் பெரியவர்களும் ஒன்றிணைந்து பணி செய்தல் என்ற கருப்பொருளை கொண்டாட நாம் கூடி வந்திருக்கும் இவ்வேளையில் நமக்கு அடுத்த தலைமுறையினருடைய ஒற்றுமையின் அழகையும் வலிமையையும் நாம் அங்கீகரிப்போம். விளக்கு ஏற்றுவது பல கலாச்சாரங்களில் இருளை அகற்றி ஒளியையும் ஞானத்தையும் அறிவையும் பரப்புவதை அடையாளப்படுத்துகிறது. கடவுளுக்கும் சக படைப்புகளுக்கும் நாம் ஒன்றிணைந்து ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கும் இந்நாளில் இளையோர், முதியோர் மற்றும் கடந்த காலம், நிகழ்காலம் ஆகியவற்றிற்கு இடையேயான ஒற்றுமையையும் ஒத்துழைப்பையும் அடையாளப்படுத்தும் விதமாக குற்று விளக்கேற்றுகின்றோம். வெவ்வேறு தலைமுறைகளின் பிரதிநிதிகளாக 3 பெண்கள் ஒன்றாக விளக்கேற்றுவார்கள். ஊழியத்துக்கு ஏற்ப நாங்கள் அளிக்கும் ஆற்றலையும் உற்சாகத்தையும் புதிய முன்னோக்குகளையும் அடையாளப்படுத்தி இளைய தலைமுறையினரின் பிரதிநிதியாக நான் இவ்விளக்கை ஏற்றுகிறேன். கடவுளுக்கும் பிறருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எங்களின் வேட்கை அவருடைய ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக விடாமுயற்சியுடனும் ஆக்கப்பூர்வமாகவும் பணி செய்ய நம்மை உத்வேகப்படுத்துவதாக. கடவுளின் நோக்கங்களை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்யும் போது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் பாலத்தை அடையாளப்படுத்தி 2ஆம் தலைமுறையின் பிரதிநிதியாக இந்த விளக்கை ஏற்றுகிறேன். நமது நம்பிக்கையின் மரபுகளில் வேரூன்றிய இளையோரின் உயிர் சக்தியால் உயிரூட்டப்பட்ட நமது ஒருமித்த முயற்சிகள் நாம் முன்னேறி செல்லும் பாதையை ஒளியூட்டும். சமூகத்திற்கு நாங்கள் அளிக்கும் ஞானத்தையும் அனுபவத்தையும் நீடித்த நம்பிக்கையும் அடையாளப்படுத்தி வயது முதிர்ந்த தலைமுறையினரின் பிரதிநிதியாக இந்த விளக்கை ஏற்றுகிறேன். எங்கள் பயணத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாகவும் அன்போடு ஒன்றிணைந்து உழைக்கும்போது பரஸ்பர மரியாதை உணர்வையும் வளர்க்கட்டும்.
விளக்கின் ஒளி நம் முன் பிரகாசிக்கும் போது இளையோரும் முதியோரும் ஒற்றுமையோடும் ஒருமித்து பணி செய்வதற்காக நாம் ஒருவரை ஒருவர் இணைந்து செய்த நமது அர்ப்பணிப்பை இது நினைவூட்டும். எங்கள் முயற்சியின் சுடர் பிரிவினையாகிய இருளையும் சந்தேகமாகிய இருளையும் அகற்றி நம்பிக்கையோடும் அன்போடும் நாம் ஒன்றாக பயணிக்கும் போது நாம் முன்னோக்கி செல்லும் பாதையை ஒளியூட்டும். ஆமென். கிருபையும் அன்பும் நிறைந்த ஆண்டவரே, நீர் அளித்துள்ள ஐக்கியம் மற்றும் ஒற்றுமை ஆகிய வரங்களுக்காக நன்றி செலுத்தி நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இளம் வயது உடையவர்களாக பெரியவர்களாக நாங்கள் ஊழியத்தில் ஒன்றிணைத்து உமக்கும் பிறருக்கும் ஊழியம் செய்யும் போது உம்முடைய ஆவியினாலே எங்கள் இருதயங்களையும் கரங்களையும் வழிநடத்தும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தை மேன்மைப்படுத்தவும் நாங்கள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு ஞானத்தையும் பொறுமையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தாரும். ஆமென். பாவ அறிக்கை. மனத்தாழ்மையோடும் உண்மையோடும் நம்முடைய குறைகளை உணர்ந்து தேவனுடைய மன்னிப்பை வேண்டி அவருடைய சமூகத்தில் வருவோம். இளம் பெண்களும் வயதில் பெரியவர்களும் ஒன்றிணைந்து பணி செய்தல் என்ற கருப்பொருளிலே நாம் சிந்திக்கும் போது நமது சமூகத்தில் பிரிவினைகளுக்கும் கருத்து வேறுபாட்டிற்கும் நாம் எவ்வாறு காரணமாய் இருக்கிறோம் என்பதை அடையாளம் காண்போம். காணப்படுகிற வயதின் அனுபவத்தின் பன்முகத்தன்மையை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்றுக்கொள்வதை ஒப்புக்கொள்கிறோம். பிறரை குறித்த எங்கள் மதிப்பீடுகளை மறைக்கின்ற உறவுகளை முடிக்கின்ற மாற்ற முடியாத எங்கள் கருத்துக்களையும் பாரபட்சங்களையும் முன்முடிவுகளையும் நாங்கள் அனுமதித்துள்ளோம். வெவ்வேறு தலைமுறையை சேர்ந்த பெண்களின் பார்வைகளையும் பங்களிப்புகளையும் நாங்கள் பாராட்ட தவறுகிறோம். மாறாக எங்களுக்கு நலமாய் தோன்றுகிற இடங்களிலும் அவர்களோடு இருப்பதை தெரிந்திருத்தோம். கர்த்தாவே, எங்கள் குறுகிய மனப்பான்மை மற்றும் பச்சதாபமின்மைக்காக எங்களை மன்னியும். உமது மக்களிடையே தீங்குகள் பிரிவினைகள் ஏற்படுத்திய வார்த்தைகளோ அல்லது செயல்களோ எங்களிடையே காணப்படுமாயின் மன்னியும். ஒருவரின் வயதையோ பின்னணியத்தையோ பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு தனி நபரின் கண்ணியத்தையும் மதிப்பையும் அங்கீகரித்து உம்முடைய கண்களால் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களை காயப்படுத்தியவர்களையும் அநீதி இழைத்தவர்களையும் மன்னிக்க எங்களுக்கு அருள் புரியும். தலைமுறைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை நீக்கி நம்பிக்கையோடும் பரஸ்பர மரியாதையோடும் ஒருவரோடு பிணைப்பை கட்டி எழுப்ப உதவி புரியும். ராஜ்யத்தின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் அன்புடனும் இணக்கத்துடனும் இணைந்து பணியாற்ற ஆவி ஒன்றுமே எங்களிடையே நிலவட்டும். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் அநீதியை எங்களிடமிருந்து நீக்கி எங்களை தூய்மைப்படுத்தும். உமது அன்பையும் கிருபையையும் பிரதிபலிக்க எங்கள் வாழ்வு மாற்றுருவாக்கம் அடையும்படியாய் எங்களை உமது ஆவியினால் புதுப்பிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. அனைவரும் அமர்ந்திருக்க இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாம் இரண்டாம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 31 வரை. நீதிமொழிகள் 31. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும்
சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோടെ வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளிக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனமுள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டுப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேதப்படம் வாசித்த முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியருக்கு எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 29ஆம் வசனம் முடிய. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்துக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்பது. வாசிக்க குடிக்கப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 260வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 260 உன்னதமான மா ராஜாவான சிறந்த இயேசுவே என்று தொடங்கும் பாமாலை. பாமாலையின் நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். உன்னதமான மாராஜவான
வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 45 வரை. லூக்கா 1:39 முதல் 45 வரை. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி நூல் வாசிக்கப்பட்டது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்று வண்ணமாக இந்த நாளுக்குரிய சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். இந்த நாளுக்குரிய சங்கீதம் முறைமுறையாக வாசிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 96. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜனங்களுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாக நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், ஒரு பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்பது. தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னாவசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்புடன் அழைக்கிறேன். Two shall become one flesh, so they are no longer two but one flesh. Mark 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். மார்க் 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். மார்க் 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:8. And they two shall become one flesh, so they are no longer
2 but 1 flesh. Mark 10:8. இன்றைய மன்னா திருமணத்தை கனப்படுத்துதல். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. திருமணத்தை கனப்படுத்த அவங்க இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இல்லாமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. Praise the Lord to all. Joyful manna topic, honor marriage, and the two shall become one flesh. So they are no longer two but one flesh. Mark chapter 10 verse 8. Thank you, glory to God. Praise the Lord to all. மகிழ்விக்கும் மன்னா திருமணத்தை கனப்படுத்துதல். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. ஆமென். And the two shall become one flesh, so they are no longer two but one flesh. Mark chapter 10 verse 8. அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இல்லாமல் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். மார்க் 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இல்லாமல் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். மார்க் 10:8. மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு திருமணத்தை கனப்படுத்துதல். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இல்லாமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். மார்க்கு 10:8. And the two shall become one flesh, so they are no longer two but one flesh. Mark 10:8. And the two shall become one flesh, so there are no longer two but one flesh. Mark 10:8. Honor marriage, and the two shall become one flesh, so they are no longer two but one flesh. Mark 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. திருமணத்தை கனப்படுத்துதல். அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவரே இராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. Honor marriage, and the two shall become one flesh, so they are no longer two but one flesh. Mark 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இல்லாமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. Honor marriage, and the two shall become one flesh, so they are no longer two but one flesh. Mark 10:8. அவர்கள் இருவரும் ஒரு மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க் 10:8.
honor marriage, and the two shall become one flesh. So they are no longer two but one flesh. Mark 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இல்லாமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். மார்க்கு 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. அவர்கள் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். மார்க்கு 10:8. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். மார்க்கு 10:8. And the two shall become one flesh, so they are not longer two but one flesh. Mark 10:8. And the two shall become one flesh, so they are no longer two one flesh but one flesh. Mark 10:8. Honor marriage. And the two shall become one flesh, so they are no longer two but the one flesh. Mark 10:8. உங்களே வாங்க வாங்க சங்கீதம் 16 ஒரு வருஷம். பூமி உங்களே முன்பாக ரெமிங்க பாருங்கள். சங்கீதம் 56 1 பூமியின் குடிகளே தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாருங்கள். சங்கீதம் 66 1 And the two shall become one flesh, so there are no longer two but one flesh. Mark 10:8. அனைவரும் இணைந்து இந்த வசனத்தை சொல்லுவோம். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். மார்க்கு 10:8. இப்பொழுது பெண்களுக்கான அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். கிருபையும் அன்பும் நிறைந்த கர்த்தாவே, விசுவாசமுள்ள பெண்களாக உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் பூமியிலே உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகவும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உமது அழைப்புக்கு நாங்கள் முழு மனதோடு அர்ப்பணித்து திறந்த மனதோடு உமது சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, தனித்தன்மை வாய்ந்த வரங்களையும் திறமைகளையும் உலகிலே மாற்றத்தையும் உருவாக்கிய வாய்ப்புகளையும் எங்களுக்கு அருள் இருக்கிறீர். பெண்களாய நாங்கள் மாற்றத்தின் முகர்வர்களாகவும் நீதிக்காக போராடுபவர்களாகவும் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் எடுத்துச் சொல்லுகிற கருவிகளாகவும் செயல்பட வேண்டியது எங்கள் கடமை என்பதை உணர்கிறோம், அங்கீகரிக்கின்றோம்.
துணிவை எங்களுக்கு தாரும். சாட்சியுள்ள வாழ்விலே தைரியமாகவும் விசுவாசத்திலே உறுதியாகவும் முழு மனதோடு உம்மை பின்பற்றுவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டில் நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். செயல்களையும் உம்முடைய சித்தத்திற்கேற்ப அமைத்து நாங்கள் உண்மையுள்ள பெண்களாக இருப்போம். நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக தேவையில் இருப்போருக்கு இரக்கத்தையும் அன்பையும் காண்பிப்போம். நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உமது வழிகாட்டுதலையும் விவேகத்தையும் வேண்டி ஞானமுள்ள பெண்களாக இருப்போம். செயல்களையும் உம்முடைய சித்தத்திற்கேற்ப அமைத்து நாங்கள் உண்மையுள்ள பெண்களாக இருப்போம். நாங்கள் இரக்கமுள்ளவர்களாக தேவையில் இருப்போருக்கு இரக்கத்தையும் அன்பையும் காண்பிப்போம். நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உமது வழிகாட்டுதலையும் விவேகத்தையும் வேண்டி ஞானமுள்ள பெண்களாக இருப்போம். எங்களிடையே ஒற்றுமை உருவாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாங்கள் ஒருவரையொருவர் தாங்கவும் ஆதரிக்கவும் ஒருவருக்கொருவர் வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் கொண்டாடவும் வயதையோ பின்னணியத்தையோ சூழ்நிலையையோ பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு பெண்ணினுடைய மதிப்பையும் அங்கீகரிக்கவும் எங்கள் விசுவாச பயணத்தில் ஒருவரையொருவர் உறுதிப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் உமக்கு சேவை செய்ய நாங்கள் எங்கள் அர்ப்பணிப்பை புதுப்பிக்கிறோம். உமது அன்புக்கும் அருளுக்கும் எங்கள் வாழ்வு உயிருள்ள சாட்சியாக நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை அருளும். கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவியினால் எங்கள் வாழ்வில் நீர் வைத்திருக்க நோக்கத்தையும் அழைப்பையும் நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும். சவால்கள் எதிர்கொள்வதில் விடாமுயற்சியுடன் இருக்க எங்களை பலப்படுத்தும். மேலும் இவ்வுலகத்தில் உமது சாட்சிகளாக இருக்க தைரியத்தையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். விசுவாச சந்ததிகளுக்கிடையேயான நல்ல உறவை எங்களுக்கு பரிசாக அளித்ததற்காக நாங்கள் முழு மனதோடு நன்றி செலுத்திட உமது சமூகத்தில் வருகின்றோம். எங்கள் பயணத்தை செழுமைப்படுத்த ஒவ்வொருவரும் தங்களின் தனித்தனித்துவமான வரங்களையும் அனுபவங்களையும் முன்னோக்குகளையும் அளிக்கும் பெண்களின் மாறுபட்ட கருத்துகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. கர்த்தாவே, வெவ்வேறு வயதுடைய பெண்களை நாங்கள் கனப்படுத்தி அவர்கள் ஒருவரையொருவர் ஆதரிப்பதிலும் ஊக்குவிப்பதிலும் அளிக்கும் ஈடு இணையற்ற பங்களிப்பை அங்கீகரிப்போம். இளைய தலைமுறையை ஞானத்தோடு வழிநடத்தும் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்களின் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் பெருக்கி அவர்களின் நுண்ணறிவையும் அனுபவங்களையும் தாராளமாக பகிர்ந்து கொள்ள அவர்களுக்கு அருள் புரியும். எங்கள் சமூகத்திற்கு ஆற்றலையும் உற்சாகத்தையும் புதிய முன்னோக்குகளையும் அளிக்கும் இளம் பெண்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வயதில் பெரியவர்களுடைய ஆலோசனையின் மதிப்பை உணர்ந்து அவருடைய ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் பெற அவர்களுடைய மனத்தாழ்மையை தாரும். அவர்களுக்கு வாழ்க்கை பயணத்தை தொடரும்போது வயது முதிர்ந்த பெண்களின் அனுபவங்கள் அறிவுரைகள் ஏற்றுக்கொண்டு அவர்களின் முதிர்ச்சியும் ஞானமும் வளர்வதாக. பிரிவினைகளாலும் பிரச்சனைகளாலும் சிதைந்து கிடக்கும் உலகில் நாங்கள் அனைவரும் ஜெபத்திலும் செயலிலும் ஒன்றுபடுவதற்கு நீர் உதவி செய்யும்படியாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இதனால் நாங்கள் ஒவ்வொருவருக்கிடையிலும் அமைதியை உருவாக்கி ஆதரவாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க அருள் புரியும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்முடைய சபையின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இறுதி ஜெபம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் அழகான பன்முகத்தன்மைக்கும் ஒவ்வொரு பெண்ணும்
எங்கள் சமூகத்திற்கு கொண்டு வரும் தனித்துவமான வரங்களுக்கும் அனுபவங்களுக்கும் நன்றி செலுத்தி இன்று நாங்கள் உமது சமூகத்தில் வருகிறோம். எல்லா வயதினிடமும் நாங்கள் சமாதானமாக இருக்க ஜெபிக்கிறோம். மெய்யான அமைதி என்பது புரிதல், பச்சுதாபம் மற்றும் இரக்கத்துடன் தொடங்குகிறது என்பதை உணர்கின்றோம். நம்மில் பிரிவினையை கொண்டு வருகின்ற காரியங்கள் மற்றும் தடைகளை உடைக்கவும், எங்களை வழி நடத்துபவர்கள் ஞானத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் எங்கள் இதயங்களை திறந்தல்ல எங்களுக்கு உதவி புரியும். அனுபவத்தையும் ஞானத்தையும் செல்வத்தையும் வழங்கும் வயதான பெண்களை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வயது முதிர்ந்தவர்கள் தங்கள் கதைகளையும் நுண்ணறிவுகளையும் இளைய பெண்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களின் விசுவாச பயணத்தில் அவர்களை வழிநடத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் அவர்களுக்கு அருள் புரியும். அவர்கள் ஒளியூட்டும் கலங்கரை விளக்கங்களாகவும் ஊக்கமளிக்கும் ஆதாரங்களாகவும் இருந்து இளைய தலைமுறையினர் தங்கள் ஆற்றலின் முழுமையை தழுவுவதற்கு ஊக்கமளிப்பார்களாக. எங்கள் சமூகத்திற்கு ஆற்றல், உற்சாகம் மற்றும் புதிய முன்னோக்குகளை கொண்டு வரும் இளைய பெண்களையும் நாங்கள் உயர்த்துகிறோம். அவர்களின் ஞானத்தையும் அனுபவத்தின் மதிப்பையும் உணர்ந்து அவர்களின் மூத்த சகோதரிகளிடமிருந்து வழிகாட்டுதலை பெற அவர்களுக்கு மனத்தாழ்மையை தாரும். கர்த்தாவே, பிரிவுகளாலும் முரண்பாடுகளாலும் பாதிக்கப்பட்ட உலகில் மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட சமாதானம் நம்மிடையே உருவாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து பெண்களும் செழித்து வளர அதிகாரமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க நாங்கள் முயற்சி செய்யும் போது எங்கள் உறவுகள் அன்பாலும் மரியாதையாலும் பரஸ்பர ஆதரவாலும் நிரப்பப்படட்டும். தலைமுறை இடைவெளியை குறைப்பதற்கும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவில் சகோதரிகளாக நம்மை ஒன்றிணைக்கும் அனுபவங்களின் கொண்டாடுவதற்கும் உருவாகும் வாய்ப்புகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் நாங்கள் ஒருமித்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இவ்வுலகில் உமது அருளுக்கும் அன்பிற்கும் ஒரு சான்றாக அமையட்டும். நம்முடைய சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதாக, பூமியில் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதிக்க பிரசிக்கப்படாமல் தீமை என்று ரசித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென். உட்காருங்கள். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் வழிபாடு நம்முடைய பேராயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆசிய கிறிஸ்தவ பெண்கள் கூட்டமைப்பு தினத்தின் வழிபாட்டு முறைமையை நாம் பின்பற்றி இருக்கிறோம். இந்த பின்பற்றுதலின் அடிப்படையில் இந்த வழிபாட்டை நடத்த உதவிய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருமையான சகோதரி ரோசலின் வத்சலா அவர்களை நம்முடைய மேலவாசல் திருச்சபையின் சார்பை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுடைய கணவர் ஐயா அவர்களும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய ஆலயத்தில் வருடத்தின் நிறைவு உபவாச ஜெபத்திலே ஆண்டவருடைய செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கின்றார்கள். ஆசிரியராக பணி செய்து பணி நிறைவு செய்து முழு நேர ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். அவர்கள் நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தின் மண்ணுக்கு சொந்தக்காரர், பழனி கிராம குருசேகரத்தை சார்ந்தவர்கள். அவர்களை இந்த நாளின் பெண்கள் வழிபாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் அழைத்த போது மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாம் ஜெப பாடலை பாடின பிற்பாடு ஆண்டுடைய வார்த்தைகளை நம் மத்தியிலே அவர்கள் பகிர்ந்து கொடுக்க உங்கள் அனைவர் சார்பிலே அன்புடன் அழைக்கிறேன். Yeah.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்த மதிப்பிற்குரிய போதகரையா மற்றும் உள்ள போதகரையம்மாவுக்கும் கமிட்டி மெம்பர்ஸுக்கும் செக்ரட்டரி ட்ரெஸரர் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பிலே பணிவான ஸ்தோத்திரங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவாகிய என் தேவனை நான் அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறதற்காக நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் இன்றைக்கு மறைந்து போயிருக்கிறார்கள். நேற்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் நம்மளுடைய தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பானது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு யாரை துணையாக நீ கொண்டிருக்கிறாய் என்கிற கேள்விக்குறியோடு கூட தேவனுடைய செய்தியின் தலைப்பை கொண்டு வர தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே முழந்தாள் படி ஒரு மகளினுடைய பாரத்தை கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். மிகுந்த வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, ஏமாற்றப்பட்ட நிலைமையோடு இந்த இடத்துல நிறுத்துகிறது நான் பார்க்கிறேன். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளிலும் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறதா நம்முடைய மக்களை நம்முடைய கருத்திலே கொடுக்கிறோம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்களையும் உடைய கரத்திலே மிகவும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 - 4 வரை வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசபாத் தாவீதினுடைய வம்சத்திலே வந்தவர். அவர் ஆசா என்கிற ஒரு ராஜாவினுடைய மகனாய் இருக்கிறார். இவர் இந்த யோசபாத் யூதாவுக்கு அவர் ராஜாவாக காணப்படுகிறார். இவர் நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் வசனம்.
1 ராஜாக்கள், அடுத்தது 22ல் 42, 43 வாசிங்க. முப்பத்தி 35 வயதிலே அவர் ராஜாவாகிறார். 25 வருடம் அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ராஜ்யம் பாரம் பண்ணுகிற அந்த நாட்களிலே இவர்களுக்கு விரோதமாக மோபாபியரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுக்கு அருகாமையிலே இருக்கிறதான ஜனங்களும் கூடி வருகிறதை பார்க்கிறோம். ஒரு தேசத்திலே யுத்தம் வருகிறது என்று சொன்னால் அந்த ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? எல்லா இராணுவங்களையும் ஒன்று கூட்டி சேர்த்து தன்னுடைய படையினுடைய பலத்தை அதிகரித்து யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசபாத் ஒரு விசேஷித்த காரியத்தை அவர் செய்கிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். 3வது 4வது வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ல் 3, 4 திரும்பவும் நம்ம வாசிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், உபவாச நாளை நியமிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ஆலயத்தின் காரியங்களா இருக்கட்டும், அல்லது நம் வாழ்கிறதான ஒரு பட்டணத்தின் காரியமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் உபவாச நாளை நியமித்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரிடத்திலே சகாயம் தேடுவது அது நன்மையாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்காட்லாந்து தேசத்திலே ஜான் நாக்ஸ் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அந்த தேசத்தை பிளச்சி மேரி என்று சொல்லப்படுகிற ஒரு ராணி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆட்சி செய்திருந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அதிகமாக அவர்களுடைய காரியங்கள் செயல்பட்டு கிறிஸ்தவர்களை அழிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். கிறிஸ்தவத்தை ஒழிக்கும்படியாக ஒரு காரியத்தை அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த ஜான் நாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன் தன் அறைக்குள்ளாக சென்று கதவை பூட்டி கொண்டு, தேவனாகிய கர்த்தாவே, என் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை தாரும், என் கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு விடுதலையை தாரும், அவர்கள் விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த பூமியில மகிமைப்பட வேண்டும், இல்லாவிட்டால் என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தன் ஜீவனை அர்ப்பணித்து பல நாட்களாக அவர் உபவாசித்து ஜெபித்ததாக சரித்திரம் கூறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே நாம் வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் தேவனை நாம் நாடாமல் இருப்பதுதான். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஏமாற்றங்களும் கைவிடப்பட்ட நிலைமைகள் வரும் பொழுது நாம் யாரை நாடி ஓடுகிறவர்களாய் இருக்கிறோம்? ஒன்று நம் அதிகாரிகளை நாடுகிறவர்களாய் இருக்கிறோம், அல்லது நம் நண்பர்களை நாடுகிறவர்களாய் இருக்கிறோம், அல்லது நமக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்களை நாடுகிறவர்களாய் இருக்கிறோம், அல்லது நம்முடைய தேவைகளுக்கு நமக்கு உதவி செய்கிறவர்களை நாடுகிறோம். ஒருவேளை நாம் வியாதிப்பட்டால் மருத்துவரை நாடுகிறோம். இது எல்லாம் நான் தேவையில்லை என்று சொல்லவில்லை, இது எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் இவைகளை காட்டிலும் மேலான ஒரு காரியம் ஜீவனுள்ள தேவனாகிய நம்முடைய தேவனை தேடுவது. இன்றைக்கு நீங்க சொல்லலாம், நாங்க ஆண்டவரை தேடுறதுனால தான் நாங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா நம்மளுடைய பர்சனல் காரியங்கள், அநேக காரியங்களிலே, எல்லா காரியங்களிலும் நம் தேவனை நாடி உபவாசித்து நாம் ஜெபிக்கிறோமா, அல்லது சோர்ந்து நாம் பின்வாங்கி போகிறோமா? இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஏமாற்றங்களும் கண்ணீரும் கைவிடப்பட்ட நிலைமை வரும் பொழுது தேவனுடைய அன்பை விட்டு பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். வாழ்க்கையிலே நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது சோர்ந்து ஆண்டவரை மறுதலித்து போகிறோம். இன்னும் அநேகரை பார்க்கும் பொழுது கர்த்தரே இல்லை என்று சொல்லுகிற தேவனே, நீங்க எங்க இருக்கிறீங்க? கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? அவர் இருந்தால் எங்கே என்னுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறார்? கடவுள் இருந்தால் ஏன் எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி நாம் கலங்குகிறோம்?
இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை மனிதர்களும் பாடு அனுபவிக்க பிறந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. உலகத்தின் முடிவு பரியந்த நமக்கு உபத்திரவு உண்டு. ஆனாலும் சதா நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டும். அப்படித்தான் இந்த யோசபாத் ராஜா ஆண்டவருடைய அன்பை அவர் நன்றாக ருசி பார்த்ததினால் இன்றைக்கு அவர் அந்த தேசத்தை சுற்றிலும் எதிராளிகள் சூழ்ந்து கொண்ட நிலைமையில அவர் செய்கிற ஒரு காரியம், ஜனங்களை கூட்டி அவர் உபவாசித்து, தேவனுடைய ஆலயம் என்பது முக்கியமான ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. ஆலயத்துல வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உபவாச ஜெபங்களுக்கும் மிகுந்த பலன் இருக்கிறது, மிகுந்த பலன் இருக்கிறது. என்னுடைய சிறு வயதிலிருந்து ஆலயத்துக்கு செல்வதில் என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் சண்டே கிளாஸ் ஸ்டேஜில் இருந்து எங்களை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆண்டவருடைய ஆலய காரியங்களிலும் எங்களை ஊக்குவித்து வளர்த்திருக்கிறார்கள். ஆலயத்தில் நாங்கள் முக்கிய பங்கு வகிக்க என் பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது ஆண்டவருடைய ஆலயத்தில் நாம் பணி செய்ய வேண்டும். சின்ன பணியானாலும் பெரிய வேலையானாலும் அதை கர்த்தருக்குன்னு செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல மிகுந்த பயபக்தியோடு உண்மையோடு நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தின் பணிகளை செய்ததினால்தான் இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு பல தேசங்களுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு செல்ல வல்லவராய் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சிறு வயதிலிருந்தே நம்ம இன்னைக்கு இடத்துல வந்திருக்கிறோம். இன்றைக்கு நல்ல ஒரு தலைப்பை நம்ம பார்க்கிறோம். அந்த குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இல்ல. கணவனை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறோம், நமக்காகவும் ஆண்டவருக்காகவும் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். என் கணவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். திருமணமான நாட்கள் எனக்கு கோபமா எங்க அப்பா அம்மா என்ன வளர்த்துனதே இல்லைங்க. கோபமா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அன்பா வளர்த்துனாங்க. அவருடைய வாய்ஸ் ரஃபா இருக்கும், மிகுந்த ஒரு கோபம். ஏன்னா அவருடைய வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. சினிமா துறையில இருந்தாலும் மிகுந்த பரிசுத்தமா இருப்பாங்க. ஆனா டென்ஷன் அதிகமா இருக்கும். அவருடைய வாய்ஸை கேட்டாவே நடுங்குவேன். அப்படி ஒரு காரியத்துல இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான வகையில கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்து இரவும் பகலும் அவருக்காக ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது என் கணவர் ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னார், கல்லான என்னை நீ கரைத்து விட்டாய் என்று. அவரிடத்துல சொன்னேன், நான் அல்ல, கிறிஸ்துவின் அன்பு உங்களை மாற்றி இருக்கிறது, உங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு உங்களை மாற்றி இருக்கிறது என்று. இன்றைக்கு என் கணவருக்கு நான் எத்தனை பணிவிடைகளை செய்தோனோ இன்றைக்கு என்னுடைய சரீரத்தின் பலவீன நேரங்களிலே என் கணவர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். தன் கணவனை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனைவியாக இங்க இருக்கிற அருமையான பெண் பிள்ளைகளுக்கு நான் ஒரு தாயாய் இருந்து சொல்லுகிறேன். ஒருவேளை இளம் பிள்ளைகள் நீங்கள் திருமணமாகி இருக்கலாம், இல்ல திருமணத்துக்கு ஆயத்தமாய் இருக்கலாம். தன் கணவனை முதலாவது நீங்க உங்களுக்கும் கர்த்தருக்கும் ஆதாயப்படுத்துகிறவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது வேதத்தினுடைய சட்டமாய் இருக்கிறது. கர்த்தர் அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்ரீயோ புகழப்படுவாள், புகழப்படுவார். இப்ப நம்ம வாசித்த பகுதியில கேட்கிறோம், அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. ஆனால் அவர்கள் எல்லாரிலும் நீ மேம்பட்டவள் என்று கணவர் நம்ம பார்த்து சொல்லணும். அருமையான பெண் மக்களே, எத்தனை கணவன்மார் உங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்றாங்க. ஒருவேளை நீங்க குணசாலியா இருந்து, என் அன்பு மகன்கள் இந்த இடத்துல இருக்கலாம், உங்க மனைவிகளை நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? ஒருவேளை அவங்க செல்லமா வளர்ந்து வந்திருக்கலாம், சில காரியங்கள் தெரியாம வந்திருக்கலாம். நீங்க மகன்கள் என்ன செய்யணும்? ஒரு மனைவி ஒரு சரியா ஒரு சமையல் பண்ணினா கூட, அம்மா ஒரு நல்ல சீக்ரெட் உங்களுக்கு சொல்றேன், அம்மா இதுவரை நீ செய்த சமையலை காட்டிலும் இன்னைக்கு தாமா சூப்பரா செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மனைவி நாளைக்கு 2-3 ஐட்டம் சேர்த்து செய்து கொடுப்பாங்க. வாழ்க்கையில அன்பை கட்டுறத பார்க்கணும். குடும்பத்துல இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் டைவர்ஸ்ல போய் கொண்டு இருக்கிறது. என் மகன்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். ஒரு மகனும் ஒரு மகளும் உன் குடும்பத்தை கட்டும் பொழுது உங்க பிள்ளைங்க எப்படி வருவாங்க? உன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல காணப்படுவாங்க. அப்ப உங்க வீடு எப்படி இருக்கும்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே
சேவிப்போம். பிள்ளைகளை என்ன செய்யலாம்? நீங்க எங்க விட்டாலும் நம்பிக்கையா இருக்கலாம். பெங்களூர் பட்டணத்துல, பாவம் நிறைந்த பட்டணம் என்கிற பேர் பெங்களூர் பட்டணத்துக்கு உண்டு. அதே பட்டணத்துல என் 2 பிள்ளைகளும் படித்தார்கள். அவர்கள், என் மகன் அங்கதான் பிறந்த, என் மகன் வளர்ந்தான், என் பிள்ளை அங்கதான் வளர்ந்தான், என் பெண் பிள்ளை. 2 பிள்ளைகளும் படிக்கிற வயதிலிருந்து இன்றைக்கு திருமணமாகி குடும்பம் நடத்துகிற இந்த நாட்கள் வரை கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிறார்கள். எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகள், செல்ல பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க. உங்க பெற்றோருக்கு வார்த்தைகளுக்கு ஒபே பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க. வாலிபனே, உன் வாலிப பிராயத்துல என்ன செய்ய? உன் சிருஷ்டிகர நின. உன் வாலிப பிராயத்துல உன் லவர்ஸ நம்பாத, அது ஏமாத்திட்டு போயிடும். உன் மெய்யான அன்புள்ள இயேசுவை நம்பு. அவருடைய வேதத்தை அதிகமாய் நீ வாசி. இந்த வாலிப வயதுல ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் படிப்பேன். இன்றைக்கு என் பிள்ளைகள் எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? என் மகள் ஒரு வாரத்துல ஒரு பைபிளை முடிப்பா. முழங்காலில் நின்று வேதத்தை வாசிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுக்கு அந்த டின்னர் கிடையாது. முழங்காலில் 1 மணி நேரம் நின்று செபிக்காவிட்டால், நான் என் பிள்ளைகளுக்கு செபித்து முடித்தால் தான் ஆகாரத்தை கொடுப்பேன். நான் வஞ்சகமானவள் அல்ல, கர்த்தரை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இன்றைக்கு பிள்ளைகள், நீங்க வேதத்தை நேசித்தா கட்டாயம் உங்க பெற்றோரை நேசிப்பீங்க. எத்தனை பெற்றோர் தன் பிள்ளைகளை குறித்த பாரத்தோட இருக்கிறாங்களா, சந்தோஷத்தோட இருக்கிறாங்களான்னு அந்த பெற்றோர் உள்ளத்துக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு குடும்பனுடைய ஆராதனையா, பெண்கள் விசேஷமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை குறித்த காரியத்தையே வாசிக்க கேட்டோம். ஆகையினால சொல்றேன், ஒரு குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமான பிள்ளைகளா வளருங்க. உங்க பெற்றோருக்கு நீங்க சம்பாதித்து கொடுக்கறீங்களா, அது செகண்ட். ஃபர்ஸ்ட் நல்ல பெயரை வாங்கி கொடுங்க. உங்க பெற்றோருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுங்க. நீங்க என்றென்றும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களை பார்க்கிற ஜனம், இது கிறிஸ்தவ மகள், கிறிஸ்தவ மகன் என்று உங்களுடைய நல்ல பணிவுள்ள, ஒழுக்கமுள்ள, ஞானமுள்ள நடத்தையை பார்த்து அறிக்கையிட வேண்டும். அப்படித்தான் இந்த யோசபாத் இருந்தார். 30 வயது என்பது ஒரு வாலிப வயதினுடைய நிலைமை தான். அந்த 30 வயதுல 35ல ராஜ்யபாரை ஏற்று முதலாவது ஜனங்களை என்ன செய்யறாரு? ஒன்று கூட்டி ஆலயத்தில் உபவாசித்து கர்த்தரிடத்திலே சகாயம் தேடுகிறவர்களாய் மாற்றுகிறார். 2வது பார்க்கிறோம், அவர் என்ன செய்யறாருங்களா? தேவனிடத்திலே பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி தேவனை நோக்கி பார்க்க செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். 15வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் இடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில சரி, உங்களுடைய எந்த காரியத்தில் ஒரு வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இங்க ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, இது யாருடையதுங்களா? கர்த்தருடையது. ஏன் இந்த வார்த்தை அவங்களுக்கு கடந்து வந்தது? அவங்க தேவனுடைய ஆலயத்தை நாடி, அவர்கள் தேவனுடைய முகத்தை நோக்கி பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி நோக்கி பார்த்ததுனால இப்ப பரலோகத்தின் தேவன் இறங்கி அவருடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. யாருடையதுங்க? உன்னுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களாய் இருந்தாலும் சரி, எதிர்ப்பாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் சரி, கர்த்தரை நீங்கள் நோக்கி பார்த்து உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உபவாசித்து ஜெபித்தால் ஜீவன் கொடுப்பது நிச்சயம். நம்முடைய சுவாசம் யாருடைய கரத்தில் இருக்கிறது தெரியுங்களா? வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய சுவாசத்தை அவர் பிடித்து வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் அவர் கரத்திலே இருக்கிறது. இந்த கொரோனா காலத்துல நானும் என் கணவர் ஒரே ரூம்ல கொரோனால அட்மிட் ஆனோம். டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். டாக்டர் சொன்ன ஒரு காரியம், கணவர் 1 வீக் முன்னாடியே அவங்க ரெடியாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்சிஜனுக்கு மேலாக அதிகமா கொடுத்துட்டோம். இப்ப எங்கனால ஒன்னும் செய்ய முடியாது, நீங்க தேவைன்னா வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு கேரண்டி இல்லை ஜீவனுக்கு செகண்ட் டைம். அப்ப நான் டாக்டரை பார்த்து சொன்னேன், டாக்டர் நீங்க எனக்கு நல்லா தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் டாக்டர்.
நிச்சயம் நான் நல்லாகி தான் வீட்டுக்கு போவேன் டாக்டர். நீங்க தைரியமா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்க டாக்டர். சுகத்தை கொடுக்கிறவர் யாருங்க? கர்த்தர். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன் டாக்டருங்களுக்கு சொல்லுவேன். வர்ற அந்த நர்ஸ் மகள்களுக்கு சொல்லுவேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு. நல்ல அங்க இருக்கிற வியாதிக்காரங்களுக்கு என் படுக்கையிலேயே ஜெபித்து கொண்டு இருந்த, ஆக்சிஜன் வச்சிருந்தாலும் உள்ளத்துல ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, என் முழு நேர பணிக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா. என் மகள் இடத்துல இருந்து ஒரு போன் வந்தது, அம்மா ஆண்டவர் உங்களை ஃபுல் டைமுக்கு இது 3rd டைம் கால் பண்றாங்க, தயவு செய்து நீங்களும் டேடியும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு ஒப்பு கொடுங்க. நாங்க என் கணவர் இடத்துல சொன்னேன். என் கணவர் சொன்னாரு சரி என்றார். 20 ஹாஸ்பிட்டல கரம் பிரித்து ஒப்பு கொடுத்தோம். மறாத நாள் அதுவரை ஸ்டாண்டர்டா இருந்தது என் ரிப்போர்ட். அதிகமாகாது கம்மி ஆகாது. மறாத நாள் என்னுடைய ரிப்போர்ட், என்னுடைய பிளட் செக்அப் எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல சேஞ்சஸ் ஆக ஆரம்பித்தது. என் கணவர் வீட்டுக்கு போய் விட்டார். 1 வீக்ல நான் ரெடியாகி வீட்டுக்கு போயிட்டேன். ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். என்ன பாடு பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை பிடித்து கொண்டு வாழ்வோம். கர்த்தரை நம்பி ஜீவித்தால் எந்த காரியத்திலையும் நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆமென், ஆமென். அங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறீங்க, தம்பி இருக்கீங்க, அடுத்து ஒரு மகள், நீங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறீங்க. உங்க தோல்வியை வெற்றியா மாற்றி கொடுப்பங்கிற வார்த்தை உங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் களிப்பாய் மாறும் என்று சொல்லுகிறார். அழாதீங்க. தோல்வி எண்ணத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க. மிகுந்த கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க. நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உங்க ஜீவனை புதுப்பிக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்கான வழியை தேவன் உண்டு பண்ணி கொடுப்பேன் என்கிற வார்த்தையை உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். கர்த்தரை பிடித்து கொண்டு வசனத்தின்படி வாழுங்க. ஆமென் ஆண்டவரே. within 10 days ஒரு சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில நீங்க கண்டு ஆலயத்துல வந்து சாட்சி சொல்ல போறீங்க. ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்யணுங்களா? கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இன்றைக்கு ஒரு காரியம் வேணும்னா நம்ம எல்லாரும் யார்ட்டையாவது போறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய பாதத்துக்கு போகணும். ரெபேக்காள் தன்னுடைய வாழ்க்கையில கர்ப்பத்துல 2 பிள்ளைகள் மோதி கொண்டிருந்த பொழுது அவங்க மருத்துவர் தேவைதான், ஆனா அவங்க மருத்துவர் இடத்துல ஓடி போகல, தேவனிடத்துல விசாரிக்க போனதாக வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே, ஆலயத்திலே அல்லது நம்முடைய அறையில தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படும் பொழுது அந்த காரியத்துல ஒரு அற்புத ஆசீர்வாதமான ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என் வாழ்க்கையில நான் கண்டு கொண்ட காரியம். இதுதான் என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்த காரியம். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுப்பதினால் அநேக உபத்திரவங்கள் இருந்து தப்பித்துக் கொள்ள கர்த்தர் வழி செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ஜனமே, கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் கைவிட மாட்டார். இன்னும் ஒரு காரியம் 19, 20, 21 வாசிங்க. கர்த்தரை துதித்து நம்பி பாடுதலினால் வரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஒரு யுத்தத்துல
ராணுவ வீரர்களை நிறுத்துவாங்க, குதிரைப்படையை நிறுத்துவாங்க, இன்னும் பல படைகளை நிறுத்துவாங்க. ஆனா அந்த யோசபாத் கர்த்தரை துதிக்கவும் அவரை நம்பிக்கை வைக்க, அவர் மீது நம்பிக்கை வைக்கவும் அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி அந்த படைக்கு முன்பாக யார நிறுத்துறாருன்னா கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய பாடகரை நிறுத்துகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ராகம் வருதோ இல்லையோ, கர்த்தரை நீங்க துதித்து பாடிக்கொண்டு இருக்கணும். உடைய வீட்டிலும் சரி, ஆலயத்திலும் சரி, கர்த்தரை துதிக்க துதிக்க கட்டுகள் முறிக்கப்படும். இதோ நம்ம பார்க்கிறோம், எருசலேமினுடைய மதில் எப்படி விழுந்து போனது. கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த அலங்கை என்ன செய்ததுங்க? எருசலேம் மக்களை இதுக்கு விரோதமா நின்ன அலங்கை என்ன செய்ததுங்க? இடிந்து விழுந்தது. நெகேமியாவும் ஜனங்களை கூடி கர்த்தரை துதித்த பொழுது, அதை 7 முறை சுற்றி வந்த பொழுது அது என்ன செய்ததுங்க? இடிந்து விழுந்தது. இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அது மூழ்கடிக்கப்படுவதற்கு இன்னமும் ஜெபத்தோடு, கர்த்தரை நம்புவதோடு, உபவாசிப்பதோடு, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதோடு இன்னொரு காரியம், துதித்து பாடணும். கர்த்தரை துதித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் சபைகளிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைகளை அதிகப்படுத்த வேண்டும். வீட்டிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையை அதிகப்படுத்தணும். எத்தனை பேருடைய வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கட்டாயம் சொல்றேன், உங்க வீட்டுல நீங்க குடும்ப ஜெபம் செய்து பாருங்க. ஒரு பெண் அல்லது ஒரு குடும்ப தலைவன் தலைவி அதிகாலையில எழுந்து தேவனை துதித்து பாடி வேதத்தை வாசித்து நீங்க ஜெபித்து அந்த நாளை ஆரம்பித்து பாருங்க. அந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த நாள் ஒரு வெற்றிக்குரிய நாளாய் இருக்கும். அந்த நாள் ஒரு சமாதானத்துக்குரிய நாளாய் இருக்கும். ஆலயத்துல வந்து கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க வேண்டும். ஆராதனையில பிரியப்படுகிறவர் நம் தேவனாய் இருக்கிறார். எதற்கு தெரியுமா? கர்த்தர் நம்மை உருவாக்கினார் அவருக்கு ஆராதனை செய்வதற்கு. இந்த பூமியிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதித்து நம்பி ஆராதிப்பது என்பது ஒரு முக்கிய காரியமாய் இருக்கிறது. அடுத்து 2 காரியத்தை முடிச்சிடுறேன், வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 26, 27, 28 வசனங்களை வாசிக்கலாம். போதுங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற அடுத்தது 9 வாசித்துருங்க. 29 இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப கர்த்தரை என்ன செய்யறாங்க? அவங்க துதித்து பாடி பெராக்கையில ஒன்று கூடி தேவனை துதிக்கும் பொழுது நீங்க வாசிக்கல 22, 23 வசனத்தை அதுக்கு முன்னாடி வாசித்துருங்க சிஸ்டர். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பாருங்க, எதிரிட்டு வந்தவங்க என்ன செய்யறாங்க? ஒன்று சேர்ந்து வர்றாங்க. மோபாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர்றாங்க. இந்த யோசபாத்துக்கு யூதா ஜானத்துக்கு விரோதமா இப்ப இவங்க துதித்து பாடிட்டு இருக்கிறனால அவங்களே ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு விரோதமா அநியாயமா யாராவது ஒரு கூட்டம் கூடினால் நிச்சயம் அவர்கள் தான் மடிவார்கள். அவர்கள் தான் அந்த வழியிலே சிக்குவார்கள். அவர்கள் தான் அந்த போராட்டத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள். ஆனால் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து அவரை தேடி ஆலயத்திலே ஜெபித்து ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். நீங்கள் சத்துருக்கள் இல்லாமல் குடியிருக்க செய்வார். தாவீதுடைய ராஜ்யபார காலத்திலே அவருடைய சத்துருக்கள் எல்லாம் ஓய்ந்து அவர் சமாதானமாய் குடியிருந்ததை நம்ம பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில
ஒரு அமைதியான சூழ்நிலை வர வேண்டும். ஒரு அமைதலான சூழ்நிலை, எதிர்ப்பு இல்லாமல் பிரச்சனையோ போராட்டமோ மனிதர்களோ வியாதிகளோ எவைகள் இருந்தாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ளாமல் நாம் விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு யோசபாத் அதை தாங்க செய்தாரு. கர்த்தரை தன்னோடு இருப்பதற்கு என்ன வழியெல்லாம் செய்தாரு அதை செய்தாரு. கர்த்தர் அவரோடு இருந்தாரு. அந்த எதிராளிகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெற்றி மடிந்து போனாங்க. நடந்தது என்ன? அடுத்தது அவங்க வாசித்தாங்க 26, 27, 28 பெராக்கால ஒன்று கூடுறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க, மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. அது மாத்திரம் இல்ல, கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்ளைனா என்ன? திருடுறது இல்ல. அவங்க எல்லாம் அழிந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தினுடைய அந்த மக்களுடைய எல்லா அந்த சொத்துக்கள், அந்த ஆபரணங்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்கள்? எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 28வது வசனம் 30வது வசனத்தை வாசிங்க. கடைசி பகுதி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். 30வது வசனம், யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வியாதி பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அமெரிக்கன் ஜீவியம் இருப்பது நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். அமெரிக்கையான ஜீவியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் உண்டு. மன ரம்மியமாய் அமர்ந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓடி ஓடி உழைத்து போராடி வெற்றி காணாமல், நிம்மதி காணாமல், கண்ணீரோடும் மரண இல்லரின் பள்ளத்தாக்கிலும் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை பிடித்து கொண்டா ஒரு அமெரிக்கையான ஒரு நாள் நம் வாழ்க்கையில நியமிக்கப்படும். ஆமென். நம்ம அமெரிக்கையா இருந்தா, நம்ம குடும்பம் அமெரிக்கையா இருந்தா, நம்ம வாழ்ற பட்டணம் அமெரிக்கையா இருக்கும். நம்ம பட்டணத்துல இருக்கிறவங்க ஆலயத்துல ஒன்று கூடி துதித்தா நம்முடைய தேசம் அமெரிக்கையா வரும். நம்ம தேசத்துல இருக்கிறவங்களை ஒன்று கூடி துதித்தா உலகத்துக்கே ஆசீர்வாதமா மாற்றி விடுவார். ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் இல்லாம நம்ம வெற்றியா வாழவும் முடியாது, நிம்மதியா இருக்கவும் முடியாது. கர்த்தரை நாம் பிடித்து கொண்டு ஏதோ ஆலயத்துக்கு வர்றோம், சத்தியத்தை கேட்கிறோம், வீட்டுக்கு போய் மறந்துறோம், அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை அப்படி ஒரு வாழ்க்கை இருப்போம் என்றால் மாற்றிக்கொண்டு அதிகாலையில தேவனை தேடணும். எந்த பிரச்சனை வந்தாலும் உபவாசித்து ஜெபிக்கணும். கர்த்தரிடத்துல சகாயத்தை தேடணும். 2வது, கர்த்தரிடத்துல என்ன செய்யணுங்க? கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டி கர்த்தருடைய அவரை நோக்கி பார்க்கணும். 3வது காரியம், கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். 4வது, கர்த்தரை துதித்து நம்பி பாடுகிறவர்களாய் காணப்படணும். 5வது, சத்துருவை ஜெயித்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழறதுக்கு கடந்து வரணும். அடுத்தது, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை வரும் பொழுது கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆலயத்துல மகிழ்ச்சியுடன் அவரை துதிக்கணும். 7வது, அமெரிக்கான ஒரு வாழ்க்கையை நாம் சுதந்தரிப்போம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை பரிசுத்த ஆவியாகிய தேவன் இங்கிருக்கிற அனைவருக்கும் கிருபையாய் இந்த விசேஷித்த பெண்கள் கூடுகை நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பாராக. கண்களை மூடலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைய சர்வ வல்லமையுள்ள நித்திய பிதாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, வாக்கு பண்ணினவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில உம்மை பிடித்து உம்முடைய ஆலயத்துல என்ன செய்ய வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதன்படி நின்று உம்மிடத்திலே வருகிற ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அமெரிக்கையான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அருமையான ஆண்டவரே சபை மக்களுக்காக சத்தியத்தை அறிவிக்க எங்களை அழைத்த போதகர், எல்லா போதகர் மற்றும் உள்ள போதகர் குடும்பங்கள், கமிட்டி மெம்பர்ஸ், ஆண்டவரே ட்ரெஸரர், செக்ரட்டரி, எல்லாருக்காக உம்மை துதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த இடத்துல புதிதாய் இந்த இடத்துல வந்திருக்கிற உம்முடைய மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அற்புதங்களை செய்யும், வழி நடத்தும், கிருபைக்குள் மூடிக்கொள்ளும். இயேசுவின் பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.
கடவுளுடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். காணிக்கை
பாடுகின்ற போது பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் முன்வந்து சிறப்பு தோத்திர காணிக்கை படைக்க முன்வரும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். அனைத்து பெண்களும் இந்த தோத்திர காணிக்கை முன்பதாக செலுத்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பாடகர் குழுவினர் பாடல் பாடுகின்ற போது தோத்திர காணிக்கை, அதைத் தொடர்ந்து நாம் கீர்த்தனை பாடலை பாடி பை காணிக்கை சேகரிக்கலாம். அடைக்கலமே உமதடிமைதானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே
கண்களை மூடி நாம் நம்மை ஒப்படைப்பு செய்வோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டு கடவுளின் படைப்பின் செழுமைக்கு சான்றாக இருக்கின்ற நாம் பன்முகத்தன்மையின் உருவமாக வயது வரமின்றி ஒன்றிணைந்து கடவுளின் கொடையாகிய ஞானத்தை பெற்றவர்களாய் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய பொறுப்பிலும் பிணக்குகளின்றி கண்ணியம், மதிப்பு, மாண்பு இவைகளை பெற்று ஒளி வீசுகின்றவர்களாய் அனுபவத்தின் ஊடே இறையரசை கட்டுகின்றவர்களாய் பெண்கள் குடும்ப தலைவிகள் என்ற சிந்தனையோடு நம்மை நாமே கடவுளிடத்தில் வாழ்நாள் முழுவதும் ஒப்படைப்போம். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் தெய்வீக பாதுகாவலுக்கும் உங்களை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் இன்றும் அனைத்து நாட்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 26வது பாமாலை நல்மீட்பரே இந்நேரத்தில் வந்த ஆசீர்வாதம் கூறுமேன் என்ற பாமாலையில் முதலாம் சரணம் கடைசி சரணம் பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். பாமாலை 26. சிறப்பாக நடத்துவதற்கு அருள் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டிலே தங்களை இணைத்துக் கொண்ட பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆற்றல் படுத்தும் நடக்க இருக்கிறதான சிறப்பு கூடுகையிலையும் உடைய பிரசன்னம் வழி நடத்துவதாக உம்முடைய ஆற்றலை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் இந்த உலகத்திற்குள் சாட்சியாக புறப்பட்டு செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பெண்கள் கூடுகை உண்டு. ஆகவே பெண்கள் தவறாமல் பங்கு பெற அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன்.